இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கம் உங்களுக்கு சதீஷ் அவர்களே. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து கொண்டு இறை வார்த்தைகளை அறிவிப்பதிலும் சரி, நீங்கள் இறை வார்த்தையை கடைபிடிப்பதிலும் சரி, நீங்கள் பலருக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் எனக்கு கூட ஒரு முன்னுதாரணமாக நான் உங்களை பார்க்கிறேன். இந்த சாட்சிய வாழ்வு நீங்கள் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள்? இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சுவாரஸ்யமான இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பல நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தில் ஆழப்படுத்தக்கூடியதாகவும் மற்றவர்கள் இன்னும் கிறிஸ்துவை அதிகமாக நேசிப்பதற்கு பயனாக இருக்கும் என்பதால் உங்களுடைய அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். என்னுடைய ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் என்னுடைய பேர் தாமஸ். அங்கே எங்கள் பூர்வீகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமே பரம்பரையாக இந்து குடும்பத்துலேருந்து நாங்கள் வந்தவங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி அவங்க தான் ஊரில் ஊர் கவுண்டராக இருந்து இவங்க தான் பழனிக்கெலாம் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி பாரம்பரியமாக காவடி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் நானும் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் திண்டுக்கல்லில் டட்லி ஸ்கூலில் நான் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த நற்செய்தி போதிக்கப்படும். குழந்தைகளுக்கு அந்த பைபிளிலிருந்து வசனங்கள் அதோட கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சின்ன வயசில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது வியாழக்கிழமை அந்த நல்ல சமாரியனுடைய கதை ஒரு டீச்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அப்போ தான் ஏசப்பாவனுடைய அந்த விதையானது என்னுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் என்னுடைய உளவு போக்கில் தான் நானும் போய்கிட்டே இருந்தேன். 4 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் என்னோட எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிது. சரி, இப்போயாவது மறுபடியும் நம்ம கடவுளை தேடலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். சென்னையில் போய் வேலை தேடிட்டு இருக்கும்போது அங்கே செயின்ட் தாமஸ் அங்கே போய் நான் சர்ச்சில் போய் நற்கரணை முன்னாடி அழுதுட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வேலை ஏதாவது பெற்றுத்தாங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாந்தோம் சர்ச் அங்கே போய் நான் அடிக்கடி போய் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அங்கே சென்னையில் ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கேருந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு நல்ல உயரிய சம்பளத்தில் கிடைக்கும்படியாக உதவி செஞ்சார். அங்கேயும் போய் தொடர்ந்து நான் ஏசப்பாட்டை எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே போய் 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல போஸ்ட்டு, நல்ல சம்பளத்தில் கல்கத்தாவுக்கு ஆண்டவர் என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போகும்போது அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எதுக்காக அங்கே கூப்பிட்டு போனார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய காலத்தில் ஆண்டவர் அந்த உயர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே அன்னை தெரசாவுடைய அந்த கான்வென்ட்டுக்கெலாம் போய் அங்கே நிறைய ஆசிரமங்கள் வச்சுருக்குறாங்க. அந்த டையிங் டெஸ்டிடியூட்ஸ் ஆசிரமங்களுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், ஒரு நன்றி கடனாக சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே போனப்போ அந்த டையிங் டெஸ்டிடியூட்ஸ் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களே, உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்ப எனக்கு சனி ஞாயிறு லீவு எனக்கு நிறையா கிடச்சிது. அதனால் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். சிஸ்டர், நானும் இவங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க இங்கே வேணாம்ப்பா, நீங்கள் சில்ட்ரன்ஸ் வார்டு போங்க அப்படின்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் வார்டுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே நான் சனி ஞாயிறு ஃபுல்லாக அங்கே போய் குழந்தைகளோடு நான் நேரம் செலவிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை, அவங்களுக்கு உணவு ஊட்டுறது, குளிப்பாட்டி வருது, ப்ரெஷ் பண்ணி வருது, விளையாடுறது, நகை கட் பண்ணுறது, இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஏசப்பா அவனுடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுவைக்க ஆரம்பித்தேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியை தேடி அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சினிமா நாட்டம், கிரிக்கெட் நாட்டம் சொல்லி அந்த உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எதுவுமே எனக்கு நிறைவே தரவே இல்லை. அதுக்கு உலகத்துக்கு பின்னாடி போக போக எனக்கு வெறுமை தான் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ நான் அந்த குழந்தைகளோடு சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒவ்வொரு நாளும் இந்த பிரதர்ஸ் நற்கரணை வழிபாடு செய்வாங்க. ஒவ்வொரு மாலையும் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. அதில் நானும் போய் கலந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பிளஸட் சாக்ரமெண்ட் அடோரேஷன் கலந்து கொண்டேன். ஐ ஃபெல்ட் த ரியல் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அங்கே ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். பார்த்தீங்கன்னா அப்போ நான் தேடிட்டு பல வருஷங்கள் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த ஒரு மன அமைதி, நிம்மதி அந்த ஏசப்பாவுடைய திருப்பாதத்தில் எனக்கு கிடைச்சிது.
அதை நான் இன்னும் வந்து அதிகமாக வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடச்சிருச்சு அந்த பொக்கிஷம், வெளியேற பெற்ற அந்த பொக்கிஷம், வெளியேற பெற்ற அந்த புதையல் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் நான் தீவிரமாக வந்து நான் தேட ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்து பாரம்பரியத்துலேருந்து வந்ததுனால அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா. ஆரம்பத்தில் பல எதிர்ப்புகள் தடைகள் வந்து தான் இருந்தது. ஆனால் என்னுடைய முடிவில் நான் ரொம்ப தீர்மானமாக நான் இருந்தேன். இப்படி என்னை ஏற்றுக்கல அப்படின்னா வீட்டை விட்டு கூட கிளம்புறது நான் தயாராக அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து யார் என்னை வந்து ஒரு கட்டாயம் வந்து எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் வந்து நான் மறைக்கிளி வகுப்பு போகும்போது கூட என்னோட மனைவிக்கு தெரியாமல் தான் நான் போயிட்டு இருந்தேன் அங்கே கல்கத்தா இருந்தப்ப. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னோட சொந்த அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்க ஏதாவது வீட்டில் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தெரியாமல் போய் தான் மறைக்கல்விலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே கல்கத்தாலே ஞானஸ்தானம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஆண்டவர் வந்து மொரிஷியஸ்க்கு வந்து கூட்டு போனாங்க. அங்கே போய் அங்கேயும் வந்து அன்னை தெரசாவுடைய கான்வென்ட் அங்கே இருக்குது. அங்கேயும் போய் முதியோர்களுக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பிரதர் மார்க் மூலிமா வந்து உத்தரிக்கை ஸ்தலம், அதே மாதிரி பரலோகம், நரகம், அந்த புனிதர்கள், இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து ஆண்டுடைய கிருபையினால பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆண்டு வந்து கூட்டு போனார். அது இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா வந்து பல லட்சம் ரூபா வந்து கடன்பட்டு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா. நடு ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் கும்பிட்டு இருந்த 30 கோடி தேவர்களை கூப்பிட்டு பார்த்தேன். என்ன தெய்வமே எனக்கு வந்து உதவி செய்யவே இல்லை. அப்போ இயேசுவை நான் நோக்கி கூப்பிட்டேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள் அப்பாவுடைய கடனை எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி நான் கூப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்பா பட்ட கடனை பூரா அடைச்சி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அதனால அதுலேருந்து இன்னும் நான் அவரை அதிகமாக வந்து தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வேத பைபிள் படிக்க ஆண்டவர் பற்றிய ஆழமான சத்தியங்கள் நிறைய வந்து எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அந்த உலகத்தை விட ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எனக்கு மனசு வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாஞ்சித்தது பார்த்தீங்கன்னா. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால என் குழந்தைகள் 2 பேரும் அவங்களும் வந்து இப்போ ஞானஸ்தானம் பெற்று இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுடைய கிருபையினால எங்கள் வீட்டில் வந்து மேலே வந்து டிவைன் மெர்சி சாப்பல் அப்படின்னு சொல்லி சிற்றாலயம் ஒன்று மேலே வந்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார். இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊழியர்களுக்காக நாங்கள் வீடு செல்வி படிப்புக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தி அந்த இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கிருபையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயத்தின் பேரில் தான் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் ஆகிறதுக்கு முன் வந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஒளிக்கு வந்துட்டேன், மனைவி வந்து இன்னும் அங்கே இருள் இருந்ததுனால எங்கள் 2 பேருக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து ஒரு தேவமணியுடைய ஆலோசனைப்படி நான் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் குடும்பத்தில் அமைதி சமாதானம் கிடைக்கும்னு சொன்னோடனே ஆரம்பத்தில் அவங்க கட்டாயத்தின் பேரில் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய அன்பை அவங்களும் வந்து சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா எவ்வளோ நல்லவர், எவ்வளவு இனியவர். ஏன்னா ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டுடைய அன்பை சுவைக்கும் போது மற்ற எதுவுமே நமக்கு வந்து ஒரு பொருட்டாக தெரியாது. அந்த பவுலியார் சொன்னது போல அனைத்துமே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அனைத்தையும் நான் வந்து குப்பையாக கருதுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்துடும். இந்த மாதிரி ஆண்டவர் வந்து தொடர்ந்து வந்து நற்கருணை பிரசனத்தின் மூலமாகவும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா என்னோட வாழ்க்கையில வந்து மிக பிரிக்க முடியாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் மெர்சி, அந்த நற்கருணை வழிபாடு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆண்டுடைய உண்மையான பிரசனத்தை உணர்ந்தேன்னா அடிக்கடி அங்கே போய் நான் வந்து என்னுடைய வலிமையை அங்கே நான் பெற்றுக்கொள்வேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புனிதர்களுடைய வாழ்க்கையை வரலாறும் எனக்கு வந்து மிகவும் சேலஞ்சாக இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சவாலாக இருந்தது. நான் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ மாறுவதற்கு 2 முக்கியமான அடிப்படை காரியங்கள். முதல் காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய அந்த நற்கருணை பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பிளஸட் சாக்ரமெண்ட். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி ஆண்டுக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கும்போது
எனக்கு அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய உறவு வேணும் அப்படிங்கிறது எனக்குள்ளாக ஒரு வாஞ்சை வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தது. அதனால் நான் புனிதர்களுடைய வழிகளை பின்பற்றி நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்குள்ளாக அதிகமாக ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வேதத்தின் மூலமாக, பைபிள் மூலமாக ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதனுடைய முந்திலாம் படிக்கும்போது அதோட அர்த்தமே புரியாமல் இருக்கும். இப்போ படிக்கும்போது ரொம்ப ஆழமான சத்தியத்துக்குள்ளாக இதன வசனங்களுடைய அர்த்தங்கள் எல்லாமே வந்து தெரிந்து கொள்ள நமக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது யாருமே வந்து கட்டாயப்படுத்தி என்னை வந்து இங்கே மதமாற்றத்துக்கு யாருமே வந்து இது பண்ணலை. நானாக வந்து மனப்பூர்வமாக அவரை வந்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் வந்து வந்திருக்கேன். கத்தோலிக்க கிறிஸ்துவனா வந்து மாறியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் ஒருபோதும் நான் வெட்கப்பட்டதோ, இதுக்காக நான் ஒருபோதும் வந்து நான் வந்து வருத்தப்படவோ இல்லவே இல்லை. நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக அவர் என்னை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதை விட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறேன். என்னை யாருமே வந்து கட்டாயப்படுத்தவே கிடையாது. பார்த்தீங்கன்னா, இது நானுடைய அன்பை நான் சுவைச்சு நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாட்சி. மிகவும் நன்றி சதீஷ் அவர்களே. இது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். ஆண்டவருக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.